முந்தி ஒரு ஸ்வீட் ஐட்டம் அதாவது லட்டு சாப்பிட்றேன்னா அல்லது ஒரு பலகாரம் சாப்பிட்ற இந்த நிலைமைகள் எப்படி வவுனியா பஜார்ல என்ன மாதிரி சேல்ஸ்கள் இருக்குன்றத எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சு கொள்றோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வவுனியா பஜார் சேல்ஸ்? வவுனியா பஜார் சேல்ஸ் தற்போது குறைந்து கொண்டு தான் இருக்கு. நீங்க வவுனியா பஜாரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க, எப்படி வியாபாரங்கள் இப்ப இருக்குது? இப்ப தற்போது வியாபாரம் சரியான குறைவு. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப கல்யாண வீட்டு இப்ப ஆடி பிறந்த சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு எங்க நிக்கிறேன்னு சொல்லி சொன்னா வவுனியா பஜார்ல நிக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு புது முயற்சி உண்டு, அதாவது ஸ்ட்ரீட் விலாக் ட்ரை பண்ண போறேன். எப்படின்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கிற பாதையில நான் விலாக் பண்ணி அதைகளை உங்களுக்காக தர போறேன். எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்க பார்த்து ரசிக்கலாம்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லை, இன்னும் லோஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றது நாங்கள் இன்றைக்கி பஜார் ஸ்ட்ரீட்டை தான் விலாக் பண்ண போகிறோம். வாங்க நாங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வவுனியா பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள முக்கியமான ஒரு 3 ஃபார்மசி தான் இருக்கு. அதுல ஒரு ஃபார்மசி தான் இந்த ஃபார்மசி. இதுதான் வவுனியா பஜார் ஆட்டோ பார்க். வணக்கம், நாங்க பஜார் ஸ்ட்ரீட்டை விலாக் பண்றோம். நில்லுங்க நீங்க கட்டாயம் நிக்கணும். இதை நீ அடிச்சிரு. ஐயா வெத்தலை கடையை காட்டு. நாளையோட ஐயாக்கு வெத்தலை பிசினஸ் அகமோகமா? ஸ்வீட்ஸ் கடை காட்டு. வவுனியாவுக்கு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்வீட்ஸ் கடையில் தேவையான ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாத்தையும் வாங்கலாம். ஸ்வீட் தான், ஃபுல்லாக ஸ்வீட் ஐட்டம் தான். எப்பயுமே வவுனியா பஜாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சனக்கூட்டத்துக்கு குறைவே இருக்காது. அது காலையிலேருந்து பின்னேரம் வரைக்கும் பின்னேரம் இல்லை, குறிப்பாக 10-11 மணி வரைக்கும் இந்த பஜார் ஸ்ட்ரீட் அவ்வளோ ஒரு கிரௌடாக தான் இருக்கும். அது அது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக இருக்கும். அது இந்த பஜார் ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு விசேஷம் ஓடி சொல்லலாம். அப்படி இந்த ஸ்வீட் கடையை காட்டி அது மட்டும் இல்லை, பஜாரில் இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் முந்தி பெரிய லெவலில் இல்லை. இப்போ நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் அனுப்புறது இதில் இப்போ நிறைய கடை அதில் இந்த கடையும் உண்டு. நிறைய பேர் ஸ்வீட் ஐட்டங்களை இங்கேருந்தே பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. நானே நிறைய டைம் இந்த கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். நீங்களும் யாராச்சும் வெளிநாட்டுக்கு ஸ்வீட் ஐட்டங்கள் அனுப்பணும், பலகாரங்கள் லட்டிலிருந்து என்ன அனுப்புறேன்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் இங்கே வாங்கி அனுப்பலாம். ஐயா வணக்கம், அப்படியே கொண்டு வா, அப்படியே கடையை காட்டு. இதுல சகல ஐட்டங்களுமே இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஐயாக்கு இந்த கிண்ணக்க கையில வச்சுக்கலாம். அவர் பஸ் சரி யாராச்சும் இருக்காதீங்க ஐயா, ஓகே தானே?
இதுல வந்து கூடுதலா வந்து இங்க உள்ளாக்கள் வந்து வெளிநாட்டுக்கு பார்சல் பண்றதுதான், வெளிநாட்டுக்கு இதுல இங்க இருந்து வேண்டி அனுப்புறதுதான் அவைந்த ஒரு பெரிய பிசினஸா இருக்கு. நான் கூட இங்க வந்து சகல ஐட்டங்களும் ஸ்வீட் ஐட்டங்கள் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பஸ் வணக்கம். வணக்கம் வணக்கம். கொஞ்சம் மேக்கப் எப்படி வச்சுக்கொள்ளுங்க. எப்படி போகுது பிசினஸ் எல்லாம், எப்படி போகுது? பரவாயில்ல. நோமரா முந்திய இப்ப கடைகளுக்கு முந்தி நாங்க தனியா இருந்தா இப்ப கடைகள் கூட அதான் நான் இப்ப சொல்லிக்கணும் வந்தேன். நான் என்னடா முந்தி வந்து இந்த கடை மட்டும் தான் இருந்தது, இப்ப வந்து நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் வந்துட்டு இப்ப கடைகள் கணக்கு வந்து எங்களுக்கு எங்களை யாரும் போய்கொண்டேதான் இருக்குது. கூடுதலா வந்து வெளிநாட்டுக்கு தான் எடுத்து அனுப்புறது கூட வெளிநாட்டுக்கு முந்தி ஒரு ஸ்வீட் ஐட்டம், அதாவது லட்டு சாப்பிடறதுனால அல்லது ஒரு பலகாரம் சாப்பிடறதுனால ஒரு விசேஷம் வரணும். அது மட்டும் இல்ல, அது செய்யறேன்னா ஒரு பெரிய வேலை மாதிரி எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல. லட்டு சாப்பிடறதுனால அல்லது ஒரு பைத்தம்பலரம் சாப்பிடறதுனால, முறுக்கு சாப்பிடறதுனால டக்குன்னு ஓடி வந்து கடையில 100 கிராம் வண்டினா 100 கிராம் எவ்வளவு? 140 ரூபா. 6 பேர் சாப்பிடலாம். 6 லட்டு வரும். 6 லட்டு பேர் வரும். வடிவா ஸ்வீட் பண்ணி வடிவா இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டு போகலாம். அப்ப அதுக்கு ஒரு நல்ல விஷயம். நான் இப்படியே இன்றைக்கு வந்து இப்படி பஜாரை வந்து விளாக் பண்ணி கொண்டு போறேன். இந்த பஜார் ஸ்ட்ரீட்டை எங்கட வவுனியாவில் உள்ள விஷயங்களை நாங்க தானே காட்ட முடியும், வேற யாரும் காட்ட முடியாது. அதான் வந்து அப்படியே உங்களோட கடையில நான் நிறைய ஐட்டங்கள் வாங்கி இருக்கிறேன். எல்லாமே நல்ல டேஸ்டான ஐட்டங்கள். அப்ப உங்களோட கடையும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி. ஓகே, நன்றி. ஏன்னா தெரியும் தெரியும் நாம வந்து வாங்கி இருக்கிறேன், அதனாலதான் கட்டாயம் வந்தேன். ஓகே, நன்றி. ஏன்னா சந்திப்போம். ஓகே, கடையை அப்படியே ஃபுல்லா காட்டு. சரி ஓகே, எல்லாமே இருக்குதானே ஸ்டோர்ல? சரி, வாரமா? இது வந்து நாங்க இப்படியே நேரே போனா வவுனியா பஜார் ஸ்ட்ரீட், இதால போனோம்னு சொல்லி சொன்னா இது வந்து தர்மலிங்கன் ரோட்னு சொல்லி சொல்றது. இதை வந்து நாங்க வேற ஒரு வீடியோல செய்வோம். இப்ப நாங்க இன்றைக்கு பஜார் ஸ்ட்ரீட்டை பார்ப்போம். நாங்க லோஜி விலாக் நாங்க போட்டோன்னு தான் இருக்கிறோம். யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, வவுனியா தான். அதாலதான் இருக்கு எடுக்கிறது ஒன்று இருக்குது. இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நாங்க வந்து இப்ப எங்க நிக்கிறோம் சொல்லியா, வவுனியா பஜார்ல முடிவுல நிக்கிறோம். இதுல நாங்க இந்தியால போனோம்னு சொல்லி சொன்னா ட்ரிங்கோ, இந்தியால போனோம்னு சொல்லி சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வவுனியா பஜார்ல ஒரு முக்கியமான ஒரு இடம் என்று சொல்லலாம். அதாவது பள்ளிவாசல். இது வந்து வவுனியா பஜார்ல நடுவுல அமைஞ்சிருக்குது. அது வந்து எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம்தான். ஒரு அழகான மசூதி, பெரிய வடிவான பெரிய அளவிலான ஒரு பள்ளிவாசல். சரியா, நீட்டா இருக்கா? அது அப்படியா? வவுனியா பஜாரை பொறுத்த வரைக்கும் வவுனியாவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய வந்து நகைக்கடை இருக்குது. தேவையான நகைகள் வந்து சகலதுமே வாங்கி கொள்ளலாம். கூடுதலான நகைக்கடைகள் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா வவுனியா பஜார்ல இருக்கு.
நகைக்கடை மட்டும் இல்லை, புடவை கடையிலும் வந்து வவுனியா பசார்லாம் கூட இருக்கு. எந்த விதமான பெரிய ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னாலும் வவுனியாவில் வந்து நாங்கள் உடுப்படுத்தணும், புடவையில் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா எந்த விதமான ஐயமும் இல்லை, மாற்றுக்கிறதுக்கு வவுனியா பசாரில் மட்டும்தான் வாங்கலாம். இதெல்லாம் வவுனியா பசாருக்கே உள்ள பெருமை, இதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. வடிவா காட்டு. இது வந்து வவுனியா பஜார்ல இருக்கிற பெரிய ஒரு புத்தக கடை. இவன் கிளை வந்து ஒன்று வவுனியா பஜார்லயும் இருக்குது. இங்க தேவையான சகல விதமான புத்தகங்களோ அல்லது சகல விதமான பாடசாலை பொருட்களும் வந்து நாங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். இது வந்து வவுனியா பசார்ல இருந்து இடையில ஒரு ரோட் இருக்கு, இது சொல்றது மில் ரோட்னு சொல்லி சொல்றது. இதெல்லாம் நாங்க பிறகு வேற ஒரு காணொலியில பார்ப்போம். இன்னைக்கு நாங்க வவுனியா பசாரை மட்டும் பார்ப்போம். இதுலயும் ஒரு வவுனியா பசார் ஆட்டோ பார்க் ஒன்று இருக்குது. இங்க வந்து சொல்ல போனா வவுனியா பசார்ல வந்து 3 பேங்க் இருக்குது. ஒன்று பேங்க் ஆஃப் சிலோன் இருக்குது, அது மாதிரி யூனியன் பேங்க் இருக்குது, அது மட்டும் இல்ல மற்றது இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னா பீப்புள்ஸ் பேங்க் ஒன்று இருக்குது. மொத்தமே வவுனியா பசார்ல 3 பேங்க் இருக்குது. வந்தா தேவையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு போகக்கூடிய கூட சகல விதமான வசதிகளும் இந்த பசார் ஸ்ட்ரீட்ல இருக்குது. உடுப்பு மாதிரி ஒரு ஆள் நிற்குது. வாங்க வாங்க சொல்லுங்க. எடுத்து கதைங்க என்ன உங்களுக்கு என்ன வருதோ கதைங்க. வவுனியா பசார் ஸ்ட்ரீட்டை நாங்கள் ஃபுல்லாக எடுத்து இருக்கோம். பசார் ஸ்ட்ரீட்டை பற்றி என்ன சொல்ல போறீங்களோ எல்லாத்தையும் சொல்லலாம். வேணா மேக்தரட்டா காய்க்கிறீங்களா? வெக்கப்பலாம் காய்ப்பீங்களா? வாங்க காய்ச்சி போவோம். இதை அப்படி வாங்க, ஹெல்மெட்டை கலட்டி இதில் வைங்க. வவுனியா பசாரை பற்றி யார் காய்க்கணும் எல்லாரும் காய்க்கலாம். வணக்கம் பாஸ். என்ன கேட்க பிரச்சனை தான், யூடியூப்ல வீடியோ ஒன்று செய்யறேன். ஓகே, என்ன மாதிரி போய் கொண்டிருக்கு வவுனியா பசார் நிலவரங்கள்? பிசினஸ் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்கு? மந்தமா தான் போகுது என்ன? ஓகே, என்ன செய்யலாம் நாங்க இதை டெவலப் பண்றேன்னு சொல்லிச்சேன். எலெக்ஷனுக்கு பிறகு நாங்க இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து வவுனியா பசாரை தான் ஃபுல்லா விலாக் பண்ணி கொண்டு வரோம். வவுனியாவில் இருக்கிற விஷயங்கள், அதாவது பசார்ல இருக்கிற விஷயங்களை வவுனியாவில் இருக்கிற எங்களை தவிர வேற யாரும் கதைக்க முடியாது. அதனாலதான் நாங்க கதைச்சு கொண்டு வரோம். உங்களுக்கு சந்தோஷம் கண்டதிலும் எங்களுக்கு சந்தோஷம். ஓகே, சந்திப்போம். ஓகே, நன்றி அண்ணா. இந்தா இத கொண்டா பை கொண்டா. சொல்லு, வவுனியா பசாரை பத்தி என்ன சொல்ல போற? என்னத்த சொல்றது? எவ்வளவு இருக்கிற என்னத்த சொல்றது இப்படி கேட்டா? நாங்க அங்க இருந்து தொடங்கி வவுனியா பசாரை தொடங்கி அங்க வரைக்கும் ஃபுல்லா காய்ச்சிட்டு வரேன். இவ்வளவு விஷயத்த நீ என்ன சொல்றன்னு கேட்டா எடு வடிவாடு. மூணு பிராஞ்சே இருக்கு. வவுனியா பசார்ல 2 இருக்குது, மில் ரோட்ல ஒன்று இருக்குது. இத காட்டு. சரவணாஸ் இந்தியாவில கூட இருக்கு. இது வந்து சரவணா சில்க்ஸ் சொல்றது. வவுனியாவில் வந்து பெரிய உடுப்பு கடை. தேவையான சகல உடுப்புகளையும் நாங்க வந்து இஞ்சியே பெற்றுக்கொள்ளலாம். வவுனியா பசார்ன்ற ஒரு பெருமையோடு கூடி நாங்க இதை சொல்லிக் கொள்ளலாம்.
பஸ் வணக்கம். வணக்கம். நாங்கள் வந்து லோஜி விலாக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வரோம். இன்றைக்கு ஃபுல்லாகவே நாங்கள் வவுனியா பஜாரை வந்து விலாக் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த வவுனியான்ற நிலைமைகள் எப்படி வவுனியா பஜாரில் என்ன மாதிரி சேல்ஸுகள் இருக்குன்றதை எல்லாரையும் கேட்டு தெரிஞ்சு கொள்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வவுனியா பஜார்ன்ற சேல்ஸ்? வவுனியா பஜார்ன்ற சேல்ஸில் தற்போது குறைந்து கொண்டு தான் இருக்கு. முந்தி இருந்தவையை விட இப்போ அரைவாசி வியாபாரங்கள் தான் நடந்து கொண்டு இருக்கு. அதன் காரணம் என்னென்றால் சுற்றாடல் எல்லாம் பரவலாக கடைகள் திறக்கப்பட்டு ஒரு டவுனே இப்போ இங்கேருந்து நலுக்குளம் வரையும் டவுன் மாதிரி தான் தெரியுது. இப்படியே சுத்தினா வைரப்புளியங்களும் எல்லாம் டவுன் மாதிரி தான் இருக்கு. அதால மக்கள் டவுனுக்கு வர்றது குறைவு, தூர இடங்கள்ல இருந்து காலையில ஒரு 12 மணி அளவுல சனம் வரும். பஸ்ல வார சனம் தான் வரும். வந்து அதோட அது முடிஞ்சிடும். மற்ற பின்னரே வியாபாரங்கள் ஒன்றும் சரியான குறைவு தானே. ஆனா நார்மலா அவரேஜான சேல்ஸ் ஒன்று போய்கொண்டு வியாபாரமான சேல்ஸ் ஒன்று போறபடியே தான் கடையில் திறந்து கொண்டிருக்காங்க. இல்லாட்டி திறக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க, இப்ப குருமங்காட்டுல வந்து வவுனியா பஜார மாதிரி எல்லா வசதிகளும் அங்க வந்துட்டு இப்ப போய் நீங்க இப்ப 7 மணி இப்ப போய் பாத்தீங்கன்னா பஜாரை விட சனம் அங்க கூட நிக்கி. ஆமா ஆமா கூட தான் இருக்குது. அதான் காரணம் இருக்கு. அதால வாகனங்கள் போக்குவரத்து இப்ப சரியான. இப்ப மக்கள்கிட்ட எப்படி பண வசதிகள் இருக்குதா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வடமாகாணத்தை பொறுத்தளவுல பண வசதி இருக்குது. ஏதோ ஒரு வகையில உழைச்சி ஏதோ ஒரு பக்கத்துல இருக்குதானே. வெளியில இருந்தோ வந்து பண வசதிகள் இருக்கு. மக்களிடம் பண வசதிகள் அவ்வளவு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல, இருக்குது. இருந்தாலும் இதுதான் காரணம். பஜார்ல வியாபாரம் குறைவா நடப்பதற்குரிய காரணம் பரவலாக பரந்தப்பட்ட கடைகள் வந்தது. ஓகே, இது பாப்போம். காலப்போக்கில் எல்லாம் மாறுமென்று நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பம் வந்து பிஸ்னஸ் வந்து வவுனியா பஜார் தான். அதுல எந்தவித ஐயமும் இல்லை, மாற்று கருத்து கிடாமல் இல்லை. ஓகே, வவுனியா பஜார் எப்பயுமே வந்து பிஸ்னஸ்ல கெட்டு போகாது. அதுலயும் நாங்கள் சந்தேகப்படுத்தவில்லை. ஓகே பஸ், உங்களை கண்டதுல சந்தோஷம். சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். ஓகே, நன்றி. நீங்க வவுனியா பஜார்ல வந்து இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, பஸ் கடையின் பேர் என்ன பஸ்? யோகாஸ் ஃபேன்சின்னு சொல்லி இருக்குது. இந்த கடைக்கு நீங்க வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே மலிவான விலையில வாங்கி கொண்டு போகலாம். இது வவுனியா பஜார்ல தான் அமைஞ்சிருக்குது. ஓகே பஸ், சந்திப்போம். வணக்கம் பஸ். ஓமம் வணக்கம். நாங்க வந்து அதாவது லோஜி விலாக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வரோம். என்னன்னு சொல்லி சொன்னா எங்க வவுனியா பஜார்ல இருக்கிற விஷயங்கள், என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள், எப்படி இருக்கு, இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்ல நாங்க வீடியோ எடுத்து கொண்டு வரோம். நீங்க வவுனியா பஜாரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? எப்படி வியாபாரங்கள் இப்ப இருக்குது? இப்ப தற்போது வந்து வியாபாரம் சரியான குறைவு. என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப கல்யாண வீட்டு இப்ப ஆடி பிறந்து இப்பதான் ஆவணி அந்த 8ஆம் மாசம் வந்திருக்குது. ஆன முறையில அதோட வவுனியாவை பொறுத்தவரையில இந்த குறிப்பிட்ட வியாபாரம் பழைய நிலைக்கு வவுனியா வந்துட்டுது. ஏன்னு சொல்லி சொன்னா இப்போ பொருளாதார பிரச்சனை தான். இப்போ வயல்கள்ல அந்த பிரச்சனை, மற்ற லோனுகள், வீட்டு லோனுகள், அந்த லோன் இந்த லோன் எடுத்து சனத்தின் கையில காசுகள். அதான் மெயின் பிரச்சனை. காசுகள் இருந்தா சனம் வந்து அதை இதை துணியை எடுத்துட்டு போகும். அப்ப நீங்க சொல்றீங்க ஒன்று சீசன் பிரச்சனை, அது இல்லாம மற்றது காசு பிரச்சனை. சனத்தின் கையில சில பேர்ட்ட நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் காசு பஞ்சம் பண்றது பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எப்படியோ அது இப்படித்தானே, ஒரு இடத்துல காசு இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அது வடமானம் இல்ல, கிழக்கு மானம் இல்ல, எங்கேயுமே அது பொதுவானதுதான். நீங்க சொல்ற மாதிரி சீசன் ஒரு காரணம், மற்றது வெளிநாட்டுல இருக்கிறவையும் வந்து அங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அங்கத்தை செலவுகள் பார்க்கத்தான் அவைக்கு காண முடியும். மேலதிகமா ஒரு வர்த்தகாரர்கள் இருந்தா கொண்டா அவை கஷ்டப்பட்டு உழைச்சி அதை ஒரு மிச்சப்படுத்தி ஏதாவது வீட்டுக்கு அனுப்புவினோம். மற்றபடி அண்டண்டாடு நாள் கூலிக்கு வேலைக்கு போறவைகள் வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ குடும்பத்துல 2-3 பிள்ளைகள் இருந்தா அதுல படிப்பு செலவுகள், டியூஷனுக்கு போயினோம், 3-4 டியூஷனுக்கு போயினோம். அப்ப மாதம் டியூஷன் காசுகள், அப்ப அதோட கரண்ட் பில்லுகள், அப்படி பொருளாதார பிரச்சனை ஒன்றையும் செலவழிச்சு கொண்டு போய்க்க மேல் மிச்சமா அந்த ஆடம்பர பொருட்கள் வேண்டதுக்கு சனத்திட்ட காசு. மெயின் பிரச்சனை அதுதானே. ஏன்டா விலைவாசிகள் முதல் வந்து ஒரு அளவான மட்டுப்படுத்தப்பட்ட விலையில இருந்தது. இப்ப வந்து ஒன்றுக்கும் விலை இதுதான், இது விலையாண்டு இல்லையே, நிர்ணயிக்கப்பட்ட விலை இல்ல. இன்றைக்கு ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலை, எல்லா இடத்தையும் உள்ள பிரச்சனை அதுதான். ஓகே பாஸ், உங்களை கண்டதுல எங்களுக்கு சந்தோஷம். ஓகே, சந்தோஷம். கடையின் பேர் என்ன பாஸ்? நியூ லலிதா டெக்ஸ். ஓகே, சொந்தங்களே, நியூ லலிதா டெக்ஸ் என்று சொல்லி வவுனியா பஜார்ல இருக்குது. நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தேவையான துணிகள், ஆடைகளை வந்து நீங்க மலிவான விலையில பெற்று கொண்டுட்டு போகலாம்.
கட்டாயம் வவுனியா பசார் வந்தா என்ன பஸ் கடை பேர் சொன்னீங்க? நியூ லலிதா டெக்ஸ். நியூ லலிதா டெக்ஸுக்கு வந்து ஆடைகளை கொள்வனர் செய்து போங்க. ஓகே பஸ், நன்றி. ஓகே ஓகே பை. தம்பியை காட்டு தம்பியை காட்டு சொன்னேன். ஓகே அப்படியே வா. இப்படியே வவுனியாவில் வந்து இதில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், வவுனியா பஜாரில் சிவசக்தி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா வவுனியாவில் வந்து நாங்கள் வெள்ளப்பக்கம் போனோம்னு சொல்லிச்சோன்னா ஜெஃப்னாக்கு போகலாம். இந்தியாவில் நாங்கள் இடப்பக்கம் திரும்புவோம்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வந்து கொழும்புக்கு போகலாம். நடுவில் பாருங்க அழகான மணிக்கூட்டு கோபுரம். ஓகே சொந்தங்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நாங்கள் வவுனியா பஜாரில் உள்ள சகல விஷயங்களையும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எப்படி வியாபாரம் போய்கொண்டிருக்குன்றதை சொல்லி எல்லாருடையுமே கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்குமென்று சொல்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். கட்டாயம் வந்து வீடியோஸை பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. எங்களோட வவுனியாண்ட பெருமையில் வவுனியாவில் உள்ள விஷயங்களை எங்களை தவிர யாருமே காட்ட முடியாது. ஓகே, அடுத்த ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.